இப்போ நம்ம வந்து இந்த வீடியோல பீம் யூபிஐ ஆப்ல யூபிஐ குளோபல் அப்படின்னா என்ன, அது எப்படி நம்ம ஆக்டிவேட் மற்றும் டீஆக்டிவேட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ நீங்க வந்து பீம் யூபிஐ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இதுல வந்து பாருங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ நீங்க வந்து பாருங்க, இது வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு தான் ஆட் பண்ண முடியும். அதனால நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு ஆக்டிவேட் பண்ணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். இது வந்து எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கும் அவைலபிளா இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. இங்க வந்து பாருங்க, இதுல யூபிஐ குளோபல் சொல்லிட்டு இருக்கு. இப்போ இங்க வந்து பாருங்க ஆக்டிவேட் ஆகாம இருக்கு. இதுல வந்து ஆக்டிவேட் சொல்லிட்டு இருக்கு. ஆக்டிவேட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணி ஆக்டிவேட் வந்து பண்ணுவோம். ஆக்டிவேட் வந்து நான் கிளிக் பண்றேன். ஆக்டிவேட் கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல செட் வேலிடிட்டி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க யூபிஐ குளோபல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்தியால இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இந்தியால இருந்து நம்ம வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம வந்து அதர் கண்ட்ரிக்கு வந்து பாருங்க நம்ம வந்து மணியை வந்து சென்ட் பண்ணிக்க முடியும் யூபிஐ வழியாக. அங்க யாராவது யூபிஐ பயன்படுத்துறாங்க, அங்க வந்து எதனா கியூஆர் கோடோ அல்லது நீங்க வந்து யாருக்காவது அங்க யூபிஐ வழியாக மணியை சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் நீங்க வந்து எனபிள் பண்ணிக்கலாம். இதோட ஒர்த்துன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து 90 டேஸ் வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்டிவ் பண்ண முடியும், ஆக்டிவா ஒர்க் பண்ண முடியும். இது 90 டேஸ்க்கு மேல வந்து இந்த ஆப்ஷன் வந்து பயன்படுத்த முடியாது. இதுல வந்து டிஃபால்ட்டா வந்து பாருங்க 90 டேஸ் 3 மந்த்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா வந்து பாருங்க 3 மாசத்துக்கு அப்புறம் இதுவே வந்து பாருங்க டீஆக்டிவேட் வந்து ஆயிடும். அதனால நீங்க வந்து பாருங்க இந்த யூபிஐ குளோபல் அப்படின்றத நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து பாருங்க, நீங்க வந்து தேவைப்படும் போது நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி பயன்படுத்திட்டு இது நீங்க யாருக்குன்னா மணி சென்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க சென்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்க திரும்ப வந்து இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க வேலிட் ஃப்ரம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வேலிட் ஃப்ரம் அதுக்கப்புறம் வேலிட் டூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து மொத்தமா இதுக்கு வந்து ஒரு 90 டேஸ் வரைக்கும் 3 மந்த் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து குறிப்பிட்ட டேஸ் ஒரு 10 நாள் வரைக்கும் தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன், 5 நாள் வரைக்கும் தான் யூஸ் பண்ண போறேன், 20 நாள் வரைக்கும் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா அந்த டேட்ல இருந்து அந்த டேட் வரைக்கும் நீங்க செலக்ட் கூட பண்ணி நீங்க அப்படி கூட வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நீங்க எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்க வந்து மணியை சென்ட் பண்ணுவீங்களோ அது வரைக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா குயிக் டைம் கூட நீங்க வந்து இது போல ஷெடியூலா நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அது வரைக்கும் மட்டும் ஆக்டிவ்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாருங்க அது வந்து டீஆக்டிவேட் வந்து ஆயிடும். இது போல அந்த ஸ்டார்ட்டும் எண்டும் நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல நீங்க வந்து உங்களுக்கான டேட்டா என்டர் பண்ணிட்டு அப்படியே கொடுத்தீங்கன்னா செட் ஆயிடும். அதுக்கப்புறம் இது போல ஃப்ரம் டேட்டா என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு எனபிள் அப்படின்றது நீங்க கொடுத்துக்கோங்க. எனபிள் கொடுத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து பாருங்க இது வந்து எனபிள் ஆயிடும். அது எனபிள் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து நீங்க என்டர் பண்ணணும். அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் என்டர் பண்ணாதான் இது வந்து ஆக்டிவேட் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து என்டர் பண்ணிட்டு இப்போ நான் வந்து செக் சொல்லிட்டு இருப்பாங்க. செக் அப்படின்றத கிளிக் பண்றேன். செக் கிளிக் பண்ணும்போது இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து பாருங்க இந்த யூபிஐ குளோபல் அப்படின்றது அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு ஆக்டிவேட் வந்து ஆயிடும். இப்போ யூபிஐ குளோபல் அப்படின்றது ஆக்டிவேட் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க யூபிஐ குளோபல் இஸ் நவ் ஆக்டிவேட் சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபாரினுக்கு மணி வந்து சென்ட் பண்ணலாம். நீங்க சென்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க வந்து திரும்ப வந்து டீஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி. இப்போ நீங்க இது போல ஆக்டிவேட் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுலயே வந்து கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, எந்த டைம்ல எந்த டேட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டீஆக்டிவேட் ஆகும், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா டிசபிள் ஆகும், ஸ்டாப் ஆகும்னு சொல்லிட்டு அதுலயே வந்து கொடுத்துட்டாங்க. அந்த டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து டீஆக்டிவேட் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் பேக் வந்துட்டேன். இது போல உங்களுக்கு தேவை முடிஞ்சிடுச்சு, இப்போ வந்து எனக்கு வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு மறுபடியும் பேங்க் அக்கௌண்ட்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் திரும்ப கிளிக் பண்ணிட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு ஆக்டிவேட் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க வந்து திரும்ப வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ திரும்ப கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது யூபிஐ குளோபல் அப்படின்றது இப்போ டீஆக்டிவேட் சொல்லிட்டு காமிக்கும். இப்போ டீஆக்டிவேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. டீஆக்டிவேட் நீங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க டீஆக்டிவேட் யூபிஐ குளோபல் சொல்லிட்டு இருக்கும். இப்போ நீங்க இதை படிச்சு பார்த்துட்டு டீஆக்டிவேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து டீஆக்டிவேட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க திரும்ப அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. திரும்ப அதே பேங்க் அக்கௌண்ட்க்கான யூபிஐ பின்னை நீங்க வந்து திரும்ப என்டர் பண்ணிக்கோங்க. திரும்ப என்டர் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து இதுல செக் சொல்லிட்டு இருக்கு பாருங்க, செக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்டர் பண்ணிட்டு செக் வந்து கிளிக் பண்றேன். செக் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து அது டிசபிள் வந்து ஆயிடும், அதாவது டீஆக்டிவேட் வந்து ஆயிடும். யூபிஐ குளோபல் இஸ் நவ் டீஆக்டிவேட்டட் சொல்லிட்டு வந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா டீஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு. அதாவது யூபிஐ குளோபல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபாரினுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் யூபிஐ குளோபல் அப்படின்றது. இதை எனபிள் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து ஃபாரினுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் மணி வந்து யூபிஐ வழியாக நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கான ஆப்ஷன் தான் இது யூபிஐ குளோபல் அப்படின்றது. இது வந்து எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கும் ஷோ ஆகுமான்னு தெரியல, ஆனால் ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.